சேஃபோ எந்த கதையோட பேரு கெட்டன் வான்ஸ் டு ஸ்லீப். நம்ம இனிமே ஸ்கூலுக்கு போகணும். முதல்ல சாப்பாடு அப்புறம் படிப்பு. போட்டு தூங்குறாங்க. ஒருவேளை நைட் ஷிஃப்ட் பார்த்துருப்பாங்களோ. கரெக்டா வாய்ப்புல வந்தது. அப்படியே அங்கிருந்து போட்டு போய் இல்லை இன்னத்து முன்னாடி அவமானப்படுத்தியா? சாரி. சமைச்சிருப்பாங்க சமையல். இன்னைக்கு நல்லதுக்கு கிடைச்சது சாப்பாட்டு பதையால். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு சாப்பாடு என்ன இந்த அக்கா முடிச்சுக்கிட்டாங்க. சாரி சாரி இந்த சாப்பிடுறீங்களா? ஓகே ரைட்டு விடுங்க. ஸ்கூலுக்கு போக ஏழுமோ வேணும். நல்லெண்ணம் பிடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டாங்க பெரிய பிளான். குடிப்பாடு ஓடுவியா? ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. இல்ல இல்ல கீழே வாடா. இல்ல இல்ல பல்லு கெட்டிடும். முன்னாடி வா. நானா உன்னை பிடிச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே கீழே வந்துடலாம். சீக்கிரம் வாடா. என்ன வேடிக்கை பார்க்குற போய் அந்த அக்காவை எழுப்பேன். ஒன்னு ரெண்டோ ரெண்டோ ஒன்னு மூணோ இவங்க 3 பேர் சேர்ந்து நல்லெண்ணம் பிடிக்கிறது வேணும். எனக்கு பயப்படும் போதுதான் ஐடியாவே வருது. இதுல இருந்து வச்சுக்கோ. இது மட்டும் நல்ல இடம் கிடைக்கவே கிடைக்குது. இந்த காரணம் எங்க பார்த்தாலும் தூங்குது. தூங்குறவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தூங்குங்க செல்லம், ஒன்னும் இல்லை தூங்குங்க. இன்னைக்கு தப்பிச்சு போக கூடாது. பயப்படாம முன்னாடி போகணும். அதுதான் பின்னாடி இருக்கும்ல பொம்மனுக்கு. நானும் தப்பிச்சுட்டேன். அவன் என்ன ஓடி போயிட்டானா? வெளியிலப்பா அங்கதான் இருக்கான். ஐயோ தப்பிச்சுட்டே. ஏகப்பட்ட சாப்பிடுவாங்க வரணும். திரும்பவும் ஆரம்பிச்சது இவங்க வரணும். யோமன் பம்பன தள்ளச்சோ சொட்டன் எல்லா உண்மையும் சொல்லச்சோ. தமிழ் பேச்சோ எங்கள் மூச்சோ கிட்ட நீ போத்தோங்க போச்சோ. இந்த இடத்தில் சரியான இடம். இந்த கோவனை யாருக்குமே தெரியாது. நல்ல வேலை செய்யுது. இப்போது சூரியையில் வர காத்துக்கு போறவங்க இருப்பாங்க குஷியா. லல்லன் வயிறு இருக்கிறது ரொம்ப பசியா. இவ்வளவு ஒரே சாப்பாடு. இது எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன்.
வீட்டுக்கு வெளியே யாரும் இல்ல, நல்லதுக்கு விட்டது பெரிய தொல்லை. ஐயோ, பிரின்சிபல், நஷ்டப்பீடு விளையாட எனக்கு படிக்கிறது நிறைய இருக்குது. கேம்ஸ் வேணும் அவர்கிட்ட. ஆனா இப்ப விளையாண்டே ஆகணும்டா, என்ன சொல்ற? நான் ஒண்ணும் சொல்லலையே. சரியான ஆக்டிவே இல்ல. எனக்கு பல்ல மொழி தான் தெரியும். எல்லாரும் ஃபார்ம்ல இருக்கீங்க. ஐயோ, இப்ப ஏதாவது பண்ணியாகணும். என்ன பண்றது? ஓடிட வேண்டியதுதான். நல்லா நில்லு. ஐயோ, எனக்கு வாங்க. வீடு பத்தியான தொந்தர போகுற. இது பேர் பறக்கிறதுல கவுன் தடுத்து ஓடுறது. எனக்கு பேரும் கீழே விழுகிறதுதான் சுட்டேன். உன்கிட்ட அடிவாங்கிறதுல கோபமா இருக்குது. ஆனா நீ திரும்பி பார்க்காம ஓட. எப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். கொஞ்சமாச்சும் பயப்பட்டது ஐடியா வரும். இது பார்ப்போம். ஐடியா தானே, நான் தரேன். புரியறாவனா? கேட்ட தோணும் முன்னையோட அப்பா அம்மா வராங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? சிக்கன் இருக்கும் டேஸ்டா? இவங்க போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா? போடுங்க போய் காலி பண்றோம். அக்காவுக்கு கிடைச்சது தோற்றம். இது அடுத்த எபிசோட்ல இருந்திருக்கு. நான் பார்ப்போம். உனக்கு பிடிக்காதவா சில கதையோட பேரு டாக் ஹவுஸ். ஐயா, நியூஸ்பேப்பர் மேல சுத்தபடி பறக்குது. செய்தினா பரபரன்னு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த செய்தித்தால பரபரன்னு பறக்குதா? அடடே, என்னால பேசவும் முடிக்கிறது. எனக்கு இப்பதான் தெரியுது. வாயு மூடுறையா நீ, அப்புறம் வாய்க்குள்ள போந்தோகி. இது என்ன பெண்ணியா இல்ல ஆணியா? பூனி. நானே 3 நாள் சாப்பிடல, மூக்கு மேல வந்து உட்காரு. வாயில மட்டும் அரசணும், ஏன்னா வந்த எரிய விட்டுடும். சூரியன் சித்தப்பு, கொஞ்சம் ஒத்தப்பு. காஞ்ச பானையில காத்துல பறந்து காது மேல அடிக்க போகுதோ, அதை கூட தெரியாமல் நல்லெண்ணெய் இப்படி தோங்குதோ. அவனு போனா போட. வாய்க்குள்ள இந்த பாட்டி என்ன இருக்குது? பரவசமா வர எவன்டா அந்த சுத்தி வச்சு சத்தம் போட்டு அடிக்கிறது? மெட்ரோ வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க போல. ஐயா, ஓடிச்சிட்டல. அட டாக் ஹவுஸ். எவ்வளவு பெரிய கார்பெண்டர் இருந்தாலும் என் முதலாளி ரொம்ப நல்லவரு. ஐயா, மறந்துட்டேன். 50 ஊருக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் ஆக சொல்லியிருக்காங்களே. ஐயா, நல்ல வீட்டுக்கு இருந்து படுக்க வேண்டியதுதான். எங்கடா இங்கிருந்து தரையை காணோம்? அடடே, பைபாஸ்ல இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டோம். கதங்கி போறதுக்கு பதிலா இப்படி பிதங்கி போறதே உனக்கு இது தேவையா? அப்படி என்ன இருக்குது அந்த வீட்டுல? நான் அந்த வீட்டுக்குள்ள போனாதான் ஃபன்னே வரும். ரூட்டுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னது, நடுவுல ஸ்கேட்டிங் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படி போடு. அட்ரஸ் அக்க எவனோ நாய் நரி மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். நம்ம திறமையை காட்டுவோம். ரவி வர்மா எப்படி வரைய போற பாருங்க. Are you ready for this? தலாடி, என் கழுத்தை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. சுத்தி நீ வீடு ரீச்சு பார்க்கலாம். இப்படி வரமாட்டேன் தெரியுமா? திருட வந்துட்டானே. திருடுற பொருளை திருடுற பொருளே வீட்டுல தூங்காம பாக்குறது அறிவிச்சு கொடுத்தேன். அறிவிப்பு மாசம் ரெடி ஆயிடுச்சு. ஹவுஸ் வேப்பே வந்து போனைக்கு பிபி ஏத்துறாங்க. வீட்டுக்குள்ள விருந்தாளி. ஏன் வீட்டுல விருந்தாளியா? இது உனக்கு அப்பாவே அப்பட வந்து வாழவில்லையா? நீதானா அது? என்னடா அது? வீட்டுக்குள்ள படுத்து சூரிய வெளிச்சம் உள்ள வருது. எவ்வளவு என் வீட்டுல எப்படி பப்பர் பண்ண படுப்பேன். சரி போ, படத்தெல்லாம் நீ விட்டு உன்னை
பகலே பழிச்சிருக்கிறது வருது. சிறுவண்டு சிக்கி பார்த்திருப்பீங்க, சிறுத்து சிக்கி சரித்திரமே இல்லடா. நீ சிறுவண்டா சிங்கிலடா சிங்கடா. நல்லனும் பறந்தவெல்லாம் ஏறல, அப்படியே போனாங்க உதக்க போற மாறல. என் வீடு மாதிரி இருக்கு. நம்ம முன்னைக்கு ஒரே சோக்கு. நீங்க பதஞ்சு வந்தாலும் பாஞ்சு வந்தாலும் ஓடை வந்தாலும் புரண்டு வந்தாலும் அவனை படைக்க முடியாது. பெண் தொடர்ந்து அவங்க கண்ணில் விரல போட்டு ஆடிட்டால் நல்ல பெண் பக்கமா ஓடிட்டான். ஓடணும்னு நினைச்சு ஒட்டிக்கிட்டு இருந்த உன தொடச்சு தவறு துவச்சிட்டாங்க. இப்ப சொல்லு, என்ன சொல்ல போற? ஐயோ, ஏற்கனவே பூந்து வந்து எப்படி தூக்குது பாரு. எப்பெல்லாம் முன்னே சிரிக்கிறானோ அப்பெல்லாம் இங்க பண்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். என்னது? இப்ப என்ன பண்றது? இதை யோசிப்போம். ஓடக்கட்டி அடைச்சதை பார்த்திருக்கேன், ஆனா கூடையை அடைக்கிறத எப்பதான் பார்க்கிறேன். முதலாளியை பார்த்த உடனே பேந்து முழிக்கிறாங்க. சாரி சொன்னாலும் முடியாது, நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. எங்க நடந்த பொண்ணுல பொண்ணையோட பால் பாத்தாலே கீழே விழுந்துருச்சோம். ஆனா இவங்க புற முடியல. நெஞ்ச முன்ன நர்மையாண்ட போட ராஜா, முன்னாடி ட்ரம் இருக்க பால ராஜா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நான் ஓடுறதுனால ட்ரம் ஓடல, ட்ரம் ஓடுறதுனால நான் ஓடுறேன். தண்ணி சுடும் இதுதான். பிடிங்க. போன துரத்தும் ஓசைய எப்படி போனது பாருங்க. துரத்தி தோன்றத பாருங்க. சும்மா இருந்த பூனையை சுரஞ்சு விட்டா, வீட்டு மேல இருந்த கோடையை பொழிஞ்சு விட்டா. நல்லன பண்றாங்க ஃப்ரை, நம்ம முன்னி ஒரே கிராய். அம்மா செய்ய போறாங்க விருந்தோம், நல்லனுக்கு போடணும் மறந்தோம். நல்லன் ரொம்ப பாவம், முதலாளிக்கு வந்தது கோபம். காதை புடிச்சு தரன்னு எடுத்துட்டு போறாங்க. யாரோ பண்ண தப்புக்கு யாருக்கோ தண்டனை. அனிமல்ஸ் எல்லாம் காலி, நல்லனுக்கு ஜாலி. இப்போ நான் என் கார்பெண்டர் வேலையை ஆரம்பிக்க போறேன். தெரியாத வேலையை தெரிஞ்ச மாதிரியே செய்யறான். அதை பார்த்த முன்னே சிரிப்பு வரலனால சிரிக்கிறான். உறவு பண்றவங்கள பொங்குகிறா. எனக்கு தெரியும் நல்லன், நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவ. எபிசோட எண்டில் கால மேல கால போட்டு தூங்குவேன்.